சீக்ரெட் ரகசியம். இந்த ரகசியம் தெரிந்த ஒவ்வொரு நபரும் அவர்கள் துறையில் வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறார்கள் என்பது அசாத்தியமான உண்மை. அப்படி இருக்கையில் இந்த சீக்ரெட்டை யார் எப்போ கற்றுக் கொடுக்க முடியும்? இந்த சீக்ரெட்டை கற்றுக் கொடுக்கறதுல 2 நபர்கள் தலைசிறந்த நபர்களாக இருக்காங்க. ஒன்று, தன்னுடைய மகனோ மகளோ நன்றாக வரணும்னு நினைக்கக்கூடிய தாய் தந்தை. இன்னொன்று, தன்னுடைய மாணவன் தேர்வில் அல்லது வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டும், அதிக மதிப்பெண் பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நல்ல டீச்சர். இவர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்படி இருக்கையில் இந்த பங்குச்சந்தையில் பணம் சம்பாதிக்கலாம், பணம் சம்பாதிக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது என்பதை நீங்கள் யாரிடம் கற்றுக்கொண்டீர்கள்? அவர்களுக்கு என்ன ஞானம் இருந்தது? இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மையான விஷயம் என்ன? ஒரு பொருளை வாங்குவதை விட எந்தெந்த பொருளை தவிர்க்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டும். மின்சாரத்தில் நாம் செய்யக்கூடாத விஷயங்களை தெரிந்திருப்பது போல பங்குச்சந்தையில் நாம் என்ன செய்யக்கூடாது என்பதை நீங்கள் நன்றாக உணர்ந்திருக்க வேண்டும். என்ன செய்யக்கூடாது என்பதை தெரிந்தவர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டியதை செய்து வெற்றியடைவார்கள். அவ்வாறு உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக நான் ஒரு பேங்க் துறை, அதாவது வங்கித்துறை எடுத்துக்கொண்டால், வங்கித்துறையில் பட்டியலிட்ட அனைத்து வங்கிகளும், அது ஸ்மால் கேப், மீடியம் கேப், லார்ஜ் கேப் வங்கிகளாக இருக்கட்டும், ஒரு 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பங்கு அல்லது ஒரு 1000 கோடி உள்ள மதிப்புள்ள பங்கு, அது 2000 கோடியோ 3000 கோடியோ வளர்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் 10 லட்சம் கோடி மதிப்புடைய HDFC போன்ற பெரிய பங்குகள் 20 லட்சம் கோடியாக மாறுவதற்கு ரொம்ப நாள் எடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை எவ்வாறு தெரிந்து கொள்வது? அந்த நிறுவனத்தின் சேல்ஸ் growth எவ்வளவு, அந்த நிறுவனத்தின் லாபம் எவ்வளவு, அந்த நிறுவனத்தின் வராக்கடன் எவ்வளவு, அந்த நிறுவனத்தில் வளர்ச்சிக்கான பணிகள் என்ன நடைபெற்று கொண்டிருக்கின்றன, இந்த விஷயங்களை எவ்வாறு நுட்பமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பொறுத்துதான் உங்களுக்கான வெற்றி இருக்கிறது. ஒரு பணத்தை 3 ஆண்டுகளோ அல்லது 5 ஆண்டுகளோ நாம் இரட்டிப்பாக தெரிந்து வைத்திருந்தால் நம் வாழ்க்கையில் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைவது ரொம்பவுமே எளிது. இதற்கு நான் ஒரு விளக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், சில சிறிய வகை பேங்குகள் மினிமம் 3 அல்லது 4 ஆண்டுகளில் குறைந்தது 5 அல்லது 10 மடங்கு வளர்ச்சி அடைந்திருக்கு. இந்த மாதிரி பங்குகளை தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு என்னைய தெரிஞ்சுக்கலாம். நாம் இங்கே கொடுக்குற கல்வி அனைத்தும் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான். நீங்கள் எந்த ஒரு பங்கையும் வாங்குறது விற்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய வழிகாட்டி அல்லது மென்டாருடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். பங்குச்சந்தை ஆபத்து நிறைந்தது, ஆனால் அறிவின் துணையுடன் எதிர்கொண்டால் கண்டிப்பாக ஆதாயம் அடையலாம் அப்படிங்கிறத நான் பதிவு செஞ்சுக்கிறேன். இந்த சீக்ரெட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ பங்குச்சந்தை போன்ற ஒரு எளிமையான ஒரு துறை இருக்காது. நீங்கள் கணக்கு பாடத்தில் கணக்கை புரிந்து கொண்டு போடுவது போல பங்குச்சந்தை மிகவும் எளிமையான ஒன்று.